கார்த்திக், நந்தினிக்கு வீடியோ அனுப்பினியா? பிரவீன், அனுப்பினேன். கார்த்திக், அவ அபாசன் பண்ணல. நிமிஷத்துக்கு 100 முறை மாமான்னு உருகிறா. நான் அவசரப்பட்டுட்டேன். பிரவீன், அவளை பார்த்து பேசினியா? கார்த்திக், எங்கே பேசுறது, நடு ராத்திரி அவளோட அறையில் எட்டி பார்த்துட்டு வந்துட்டேன். பிரவீன், சரி, நீ பேசினா சமாதானமாகி இருக்கலாம்ல. கார்த்திக், இந்த ஆடியோ கேளு, அப்புறம் சொல்லு. பிரவீன் கேட்டு அதிர்ந்தான். யார்டா அனுப்பிச்சது? கார்த்திக், அசோக். அவனை என்னை போல் நினச்சி பேச சொல்லி ரெக்கார்ட் பண்ணி இருக்கான். பிரவீன், ஓ காட், அவள் உன்னை விட்டு விலகுவதில் ரொம்ப தீவிரமாக இருப்பாள் போல இருக்கே. கார்த்திக், அவள் எப்பவும் போல கற்பனையில் அவளால் தான் எனக்கு காயமாச்சு. அவளுடன் இருந்தா நான் செத்து போயிடுவேன்னு நினச்சிட்டு இருக்கா. அவகிட்ட நான் போய் பேசினாலும் பேச மாட்டாள். நேற்று பார்த்த இல்லை, கண்டுக்காமல் கிளம்பி போயிட்டே இருக்கா. பிரவீன், என்ன பிளான்? கார்த்திக், நான் நந்தினியோட இருக்கணும், அவ்வளவுதான். இன்னும் 3 மாசத்தில் அவள் மேஜர் ஆகிடுவாள். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். நீயே சொல்லு, என்னோட குழந்தை அப்பா இல்லாமல் வளரலாமா? பிரவீன், அது சரி, மாற்றி மாற்றி பேச உன்னை விட்டா ஆள் இல்லை. வெளியே என்னவோ வாக்கு கொடுத்தா மாற மாட்டான்னு பேசிக்கிறாங்க. அதை விட வெளியே நிற்கிற கூட்டத்துக்கு என்ன சொல்ல போகிறே? கார்த்திக், எனக்கு அம்னீசியா, எல்லாம் மறந்து போச்சு. நந்தினிங்கிற பேர் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். மிச்சத்தை நீ டெவலப் பண்ணிக்கோ. நந்தினி என்னை பார்க்க இப்போ வரணும். பிரவீன் குழம்பி இருந்தான். என்ன சொல்லி வெளியே இருப்பவர்களை சமாளிப்பது? உள்ளே இவன் ஜாலியாக படுத்துக்கிட்டான். உடனே நந்தினி வரணுமாம். கட்டளை போட்டு இருக்கார் மகாராஜா. கார்த்திக், என்னடா யோசனை? பிரவீன், ஹலோ, உன்னோட கதையில் என்னை கட்டாயமாக நடிக்க வச்சிட்ட. இதை நான் டெவலப் பண்ணணும் தானே. வெளியே இருக்கிறவர் யார்? ரிட்டையர்டு மேஜர். பொய் சொல்லும்போது நடுங்காமல் சொல்லணும் தானே. அதை நினச்சாதான் பயமாக இருக்குது. ஏண்டா, நந்தினி மட்டும் ஞாபகம் இருக்குது? கார்த்திக், நீதானே டாக்டர், நீதான் சொல்லணும். பிரவீன், சொல்லி தொலைக்கிறேன். ஆமாம், உண்மையை சொல்லு. ஆக்சிடெண்ட் எப்படி நடந்தது? கார்த்திக், வேகமாக காரில் போய் மரத்தில் விட்டுட்டேன். பிரவீன், செத்துடுவேன்னு பயமா இல்லையா? கார்த்திக், பின்னாலே என்னை தொடர்ந்து ஆட்கள் வந்துட்டு இருந்தார்களே, காப்பாத்திடுவாங்கன்னு நம்பிக்கை தான். பிரவீன், நிஜமாவே அம்னீசியா வந்து நந்தினி மறந்து போயிருந்தா? கார்த்திக், அப்போ செத்து போயிருப்பேன். பிரவீன், இடியட், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இதே வாய்தான் சொன்னது அவள் வேண்டாம்னு. இப்போ அவள் வேணும்னு சொல்லுது. கார்த்திக், காதலிலும் போர்லையும் எதுவும் சரி, அதில் தப்புன்னு எதுவுமே கிடையாது. பிரவீன், நீ உளறிட்டேனா? கார்த்திக், சமாளிச்சிடுவேன். பிரவீன், சரி, இப்போ போகிறேன், நீ பார்த்துக்கோ. பிரவீன் வெளியே சென்று அவர்களை பார்த்து, சார், உங்ககிட்ட பேசணும். விஷ்ணு வேகமாக வந்தாள். என்னடா ஆச்சு அவனுக்கு? பிரவீன், டென்ஷன் ஆகாதீங்க, பேசலாம். அவனுக்கு அடிபட்டதில் கொஞ்சம் அதிர்ச்சி, அம்னீசியா. விஷ்ணு, அப்பா தலையில் பெரிய அடியெல்லாம் ஒன்றுமில்லைன்னு சொன்னீங்க. கர்ணன், அதையும் அவனே தான் சொன்னான். பிரவீன் திணறினான். பெரிய காயமெல்லாம் இல்லை, அதிர்ச்சி தான். விஷ்ணு, அதனால் என்ன இப்போ? பிரவீன், நம்ம எல்லோரையும் மறந்துட்டான். விஷ்ணு, அதை எப்படி மறப்பான்? பிரவீன், மறந்துட்டான். என்னையும் அவனுக்கு தெரியலை. விஷ்ணு, அதுக்கு என்ன வைத்தியம் சொல்லு, அதை பண்ணிடலாம். பிரவீன், நாள் போக்கில் தான் சரியாகும். நம்ம அவசரத்துக்கு ஒன்றும் ஆகாது. நந்தினி பேரை சொல்லிட்டு இருக்கா, அவளை கூட்டிட்டு வந்து பார்க்கலாம். கர்ணன், விஷ்ணு இருவரும் கோரஸாக நோ என்றனர். விஷ்ணு, அவளை நான் பார்த்தால் அன்னைக்கு செத்த நாளாதான் இருக்கும். நன்றி கெட்டவள். கர்ணன், என்னோட பேரனை தூக்கி ஜெயிலில் வைப்பா. அவளை கூட்டிட்டு வந்து சீராட்ட முடியுமா? வாய்ப்பே இல்லை. அவள் வரக்கூடாது. விஷ்ணு, அதென்ன அப்படி ஒரு அம்னீசியா? எங்களை ஞாபகம் இல்லாமல் அவளை மட்டும் ஞாபகம் இருக்கும். பிரவீன், அவளை ரொம்ப ஆழமாக மனசில் நேசிக்கிறான், அதனால தான். விஷ்ணு, அந்த ஈர வெங்காயம் எல்லாம் தேவையில்லை. வேற ஏதாவது வழி இருந்தால் பாரு, இல்லைனா வேற டாக்டர் பார்க்கிறோம். பிரவீன் அதிர்ந்தான். இந்த டயலாக் எதிர்பாராதது. இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு அவன் எழுதி தரவே இல்லையே. விஷ்ணு, புள்ளையாட்டம் வளர்த்தேன். என்ன ஞாபகம் இருக்காதா? எங்கிருந்தோ வந்தவளை ஞாபகம் இருக்குமாமா? பிரவீன், சமாளிப்போம். நிஜத்தை சொல்லிட்டேன், அப்புறம் உங்கள் இஷ்டம். அஞ்சலியும் அவளுடைய பெற்றவர்களும் இவர்கள் பேசுவதை பார்த்து கொண்டிருந்தனர். அஞ்சலி, தாத்தா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நாங்கள் கிளம்புறோம் என்றாள். அஞ்சலி அப்பா அஞ்சலியை முறைத்தார். அவளை வாய்மூடி இருக்க சொல்லி சைகை செய்தார். அஞ்சலி தள்ளி சென்று அமர்ந்தாள். கர்ணன் அவளுடைய நடவடிக்கையை பார்த்து இன்னும் டென்ஷன் ஆனார். விஷ்ணுவை தனியாக அழைத்து, இந்த பொண்ணு வேற தப்பாக நினச்சிடுச்சுன்னா என்ன பண்ண? கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிடுச்சுன்னா? விஷ்ணு, அப்பா, போனா போகட்டும் விடு.
வேறு பொண்ணா கிடைக்காது. ஆளும் அவளும் பேசிட்டு இருக்கும்போதே குறுக்க பேசுகிறா. அவளுக்கு கார்த்திக் மேலே விருப்பம் இல்லை போல இருக்கு. கர்ணன் எது எப்படியோ அந்த நந்தினி மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்துடக்கூடாது. விஷ்ணு ஆமாப்பா அஞ்சலியை நோக்கி சென்ற. அஞ்சலி அப்பா உனக்கு என்ன இப்போது? பெரியவங்க பேசும்போது இப்படி தான் குறுக்க பேசுவார்களா? அவங்க என்ன நினச்சிருப்பாங்க? அஞ்சலி அப்பா எனக்கு கார்த்திக்கை பிடிக்கலை. அவள் கன்னத்தில் பலார் என்று அறை விழுந்தது. விஷ்ணுவும் கர்ணனும் கூட அந்த காட்சியை பார்த்தனர். அஞ்சலி கன்னத்தை தடவி கொண்டே என்னை வியாபாரம் பண்ணாதீங்க. என்னால் கார்த்திக்கை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நேற்று ரிசப்ஷனில் எவ்வளவு அவமானமாக போச்சு. அவருக்கு என்னை சுத்தமாக பிடிக்கலை. இப்படி என்னால் வாழ்நாள் முழுக்க அவமானப்பட்டுக்கிட்டு வாழ முடியாது. அவங்க பணம் நிறைய வச்சுருக்காங்க. உன்னோட வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். நம்ம பிஸ்னஸ் கூட வளரும். அஞ்சலி அதுக்கு பேசாமல் கர்ணன் தாத்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நிறைய பணமும் கிடைக்கும். உங்கள் பிஸ்னஸ் கூட வளரும். அஞ்சலி அம்மா கார்த்திக்கு பிடிக்கலைன்னு நல்லா தெரியுது. எதுக்கு அஞ்சலியை வற்புறுத்துறீங்க? அவள் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்தா உங்களால் நிம்மதியாக இருக்க முடியுமா? பணம் பணம் உலகத்தையே வாங்கலாம். அஞ்சலி என்ன விற்க போகிறீங்க? அதனால தான் சொல்லுறேன். வயசு பையனுக்கு தான் விற்கணுமா? வயசானவருக்கு கூட விற்கலாம். எதிர்த்து பேசிட்டு இருக்க உன்னை என்று இன்னொரு அடி அவள் கன்னத்தில் விழுந்தது. அங்கிருந்து ஓடினாள். அஞ்சலி அப்பா தூரத்தில் நின்ற கர்ணனிடம் சாரி நாங்கள் அப்புறம் வரோம் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய மனைவியை இழுத்து கொண்டு சென்றார். அஞ்சலி அழுது கொண்டே ஓடியவள் நேராக அசோக் மேல் முட்டி விழ சென்றவளை இழுத்து பிடித்தான். என்னங்க நீங்கள் என்று அவள் முகத்தை பார்த்து அஞ்சலி திரும்பி பார்த்து யாருமில்லை என்று தெரிந்து கொண்டு எதுக்கு இங்கே வந்தீங்க? அசோக் கார்த்திக்கை பார்க்க. நீங்கள் கூட அவரை பார்க்க தான் வந்திருப்பீங்க போல இருக்கு. அஞ்சலி ப்ளீஸ் என்னை கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போங்க. அசோக் என்ன ஆச்சு? அஞ்சலி அழுது கொண்டே ப்ளீஸ் அசோக் வாங்க என்று அவனுடைய காரில் அவளை ஏற்றி கொண்டான். கார் பார்க்கிங்கிலிருந்து வெளியே எடுத்து வரும்போது அஞ்சலி அவளுடைய அப்பா அம்மாவை பார்த்து காரில் குனிந்து மறைந்து கொண்டாள். அசோக் சிறிது தூரம் சென்ற பிறகு அஞ்சலி என்னாச்சு இப்போ சொல்லுங்க, எதுக்கு அழுகை? அஞ்சலி நேற்று நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்களே நந்தினி, அவங்க யார்? அசோக் என்னுடைய கசின். அஞ்சலி அவங்களுக்கும் கார்த்திக்குக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அசோக் ஆச்சரியமாக எதுக்கு கேட்குறீங்க? அஞ்சலி நேற்று நந்தினியை பார்த்து பின்னாலே ஓடி வந்தார் கார்த்திக். நான் எதேச்சையாக எதுக்கோ ஓடினான்னு நினச்சிட்டேன். ஆனால் இப்போது அவருக்கு அடிபட்ட அதிர்ச்சியில் நந்தினி பேரை மட்டும் சொல்லிட்டு இருக்காராம். ஒருவேளை அந்த நந்தினி தான் இந்த நந்தினியா? அசோக் அஞ்சலி அப்படின்னா? அசோக் கார்த்திக் குழந்தையை நந்தினி சுமக்கிற அளவுக்கு அவங்க நெருக்கம். அஞ்சலி அப்போது கார்த்திக் மேல் கேஸ் கொடுத்ததும் அவங்க தானா? அசோக் அஞ்சலி அப்புறம் கொஞ்சம் கூட கார்த்திக் மனசில் நந்தினி மேல் கோபம் இல்லாமல் அவங்க ஞாபகம் மட்டும் இருக்குன்னா அசோக் என்ன அர்த்தம்? அஞ்சலி நேற்று அவர் பிடிச்சு போட்ட சிகரெட் துண்டுகளை நகையாக செஞ்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லிட்டு வீட்டில் ஏற்பாடு செய்துட்டு இருக்காங்க. இது என்ன விளையாட்டு? அசோக் நீங்களும் நானும் அவர்கள் விளையாடும் பொம்மைகள். அஞ்சலி மீன்ஸ் புரியலை. அசோக் விவரமாக சொல்லி முடித்தான். அஞ்சலி இதென்னங்க லவ்? நேரடியாக உன்னை பிடிச்சிருக்கு லவ் பண்ணுறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? முகத்தில் தழும்பு இருக்கிறவங்களே தான் கல்யாணம் பண்ணுவேன்னு உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு அப்புறம் ஏன் விலகணும்? அதுவும் கார்த்திக் அவளை உயிராக லவ் பண்ணிட்டு நெருக்கமாகவும் இருந்துட்டு அப்புறம் எதுக்கு விலகணும்? நீங்கள் சொன்ன மாதிரி நாம் என்ன இவங்க விளையாடும் பொம்மையா? அசோக் விடுங்க. முன்னாடி இருந்த கோபம் எனக்கு இப்போ இல்லை. நீங்களும் கொஞ்ச நாளில் மறந்துடுவீங்க. அஞ்சலி எதுவும் பேசாமல் புன்னகையுடன் இருக்கும் அசோக்கை பார்த்தாள். அசோக் காரை நிறுத்திவிட்டு இறங்கி எங்கோ போனவன் கையில் மருந்துடன் வந்தான். அசோக் இந்தாங்க, கன்னத்தில் உங்கள் அப்பாவோட வேலைப்பாடு அழுத்தமாக பதிஞ்சிருக்கு. மருந்து போட்டுக்கோங்க. அப்புறம் பெண்கள் அழகா தெரியலைன்னு அதுக்கு வேற அழுவாங்க. அஞ்சலி எத்தனை பெண்களுடன் பழக்கம்? நிறைய. ஆனால் என்கிட்ட அழுதது என்னுடைய மனைவி, அடுத்து நந்தினி, அப்புறம் நீங்கள் தான். அஞ்சலி ஃபோனில் கன்னத்தை பார்த்து கொண்டு அதனால் நான் ரொம்ப பலவீனமானவள்னு நினச்சிடாதீங்க. நான் ரொம்ப ஸ்ட்ராங். ஒரு நிமிஷம் இதை பிடிங்க என்று அவளுடைய ஃபோனை அவளுக்கு காட்ட சொல்லி மருந்தை எடுத்து போட்டுக்கொண்டாள். சரியாக போட முடியாமல் திணற அசோக் ஹலோ ஒரு நிமிஷம் தப்பாக நினைக்கலன்னா கொடுங்க, நான் போட்டு விடுறேன் என்று அவளிடம் இருந்து வாங்கி மென்மையாக போட்டு விட்டான். அஞ்சலி தேங்க்ஸ். அசோக் வெல்கம். சரி இப்போ எங்கே போகிறீங்க?
உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். அஞ்சலி தெரியலையே. வீட்டுக்கு போனால் என்னை கொன்னுடுவார். என்னோட அப்பா நல்லவர் தான். ஆனால் கொஞ்சம் பணத்தாசை அதிகம். கார்த்திக்கை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா வசதியாக இருக்கலாம்னு ஒரு எண்ணம். ஆனால் நேற்றே நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கும் கார்த்திக்குக்கு செட் ஆகாதுன்னு. அசோக் என்ன பண்ண போறீங்க? அஞ்சலி அதுதான் தெரியலையே. வெளிநாடு மாதிரி இருந்தால் கூட தனியாக போறேன்னு சொல்லிட்டு போயிடலாம். இப்போ வீட்டுக்கு போய் ஆகணுமே. அசோக் வெளியூரில் ஏதாவது வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிடுங்க. இல்லை வேற யாராவது லவ் பண்ணுறேன்னு எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு ஓடி போயிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.